வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உள்ளனில் பண்ணக்கூடிய ஒரு மினி ஃப்ராக். இது ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ராக். இதை நம்ம ஒரு கீ செயினாக நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணாலும் இன்னும் அழகாக இருக்கும். பாபி டால்ஸ் அதுக்கெலாம் இது டெக்கரேட் பண்ணி போடலாம். இது ஒரு யோக் ஃப்ராக். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். உள், அதுக்கப்புறம் க்ரோஷெட் நீடில், உங்களுக்கு எந்த நீடில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது. நான் நம்பர் 7 யூஸ் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ இதில் ஒரு ஸ்லிப் நாட் ஒன்று போட்டுக்கலாம். அது அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருந்தால் இன்னும் உங்களுக்கு வசதி. இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு விரல் இப்படி சுற்றிக்கோங்க. மிடில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் அந்த நாட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் இப்படி உள்ளே விட்டு திருப்பி இப்படி உள்ளே எடுத்திங்கன்னா செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போது ஒரு 24 செயின் போட போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு தடவை உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயினை விட்டுடுங்க. விட்டுட்டு உள்ளே விட்டு எடுக்கிறீங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு செயினுக்கும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் உள்ளே விட்டு அந்த நூலை எடுத்து ஒரு சுற்றி ரெண்டுதுலேயும் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் அந்த 24 செயினுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். உள்ளே விட்டு அதை எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஒரு சுற்றி ரெண்டுதுலேயும் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் ஸ்லிப் ஸ்டிச். இது யோக் ஃப்ராக்குக்கு இந்த மாதிரி நெருக்கமாக போடும்போது உங்களுக்கு கேப் தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இதில் நம்ம சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் எது மாதிரி வேணாலும் போடலாம். டிசைன் நமக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு வேரியேஷன் காட்டணும் அப்படின்றதுக்காக மேலே மட்டும் முதல்ல இது போடுறேன். யோக் பாட்டுக்கு மட்டும்தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கடைசியாக வந்த உடனே எப்படி இதை லாக் பண்ணுறது அப்படின்றத காட்டலாம். அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட், அதில் ஸ்லிப் செயின் போட்டோம்ல, அதில் உள்ளே போய் விட்டு அப்படியே இழுத்துருங்க. அது திருப்பி அதோட கீழ் பக்கத்தில் இருக்கும், அந்த இதையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து குத்திட்டு உள்ளே ஒரு சுற்றி வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அந்த சைஸ் நமக்கு நான் மொத்தம் 5 ரோஸ் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல போட்ட மாதிரியே எல்லா அந்த செயின்ஸ்க்கு மேலேயும் ஒரு ஸ்லிப் நாட் போடலாம். ஒரு 4 ரோ இல்லை 5 ரோ நம்ம போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இதே போல் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரலாம். இதோட லாக் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது போட்ட மாதிரியே லாக் பண்ணிவிட்டு திருப்பி போடலாம். இதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணணுன்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் ஒரு கலர், செகண்ட் லேயர் மல்டி கலரில் நீங்கள் ஒரு ஃப்ராக் பண்ணுறீங்கனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இது நான் எப்படி வேரியேஷன் எவ்வளோ லென்த் நமக்கு தேவையோ அதை 1/3 பிரிச்சுட்டிங்கன்னா யோக் பார்ட்டுக்கு அதை எடுத்துக்கலாம். நம்ம பேலன்ஸ் இருக்கிற 2 போர்ஷனும் நமக்கு ஸ்கர்ட்டுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இதே போல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 ரோ அந்த மேலே இருக்க யோக் பார்ட் அளவுக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கடைசியில் வரும்போது எப்படி இதை நாட் போடுறேன்னு பாருங்கள். 5 ரோ போட்டிருக்கேன். இப்போது இந்த இடத்துல வரும்போது நாட் கீழே இருக்குது. அதனால் இன்னொரு 2 ஸ்லிப் நாட் கிட்ட போட்டுட்டு கரெக்டாக ஃபஸ்ட் லைன் நமக்கு தெரியும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோன்னு. அதே போல் தான் இந்த 5th ரோவுக்கும் நம்ம வரும்போது அங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இப்போ ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு இழுத்துருங்க. அப்படி இழுத்துட்டிங்கன்னா அது செக்யூர்ட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் அதை டைட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க.
நமக்கு இப்போது யோக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைனாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் யோக் பார்ட். இப்போது கீழே உள்ள ஃப்ராக்குக்கு அடுத்து நம்ம வந்து வேறு கலர் ஒன்று மிக்ஸ் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். சிங்கிள் கலராக இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு கலரும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸில் நான் வந்து ஒரு 3 செயின், இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மொத்தம் 6 செயின் விட்டுட்டு அந்த இடத்துல லாக் பண்ணுவோம். நம்ம லாக் பண்ணி வேறு கலர்ஸ் போடும்போது அந்த சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்காக போயிடும். 3 செயின் விட்டுட்டேன். அந்த சைடும் பேக் சைட்லேயும் ஒரு 3 செயின் விட்டுட்டு வேறு ஒரு கலர் த்ரெட்டை எடுத்து இப்போ அங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் நான் நாட் போடலை. நாட் போடாமே டைரெக்டாக எடுத்து இப்போ செயின் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டையும் இந்த த்ரெட்டையும் சேர்த்து ஒரு செயினோ இல்லை 2 செயினோ போட்டு கூட 2 நாட்டோ கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செயின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 செயின் ஃபஸ்ட்டு ஒரு 2 செயின் போட போகிறேன். போட்டுட்டு கீழே வந்து ஒரு செயின் விட்டு பக்கத்தில் குத்த போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போது 2 செயின், கீழே ஒரு செயினை விட்டுட்டு அடுத்ததில் குத்தணும். குத்திட்டு மறுபடி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திருப்பி 2 செயின் போடுங்க. அப்புறம் ஒரு செயினை விட்டுட்டு திருப்பி ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு 3 செட்டு நீங்கள் போடலாம். நீங்கள் எவ்வளோ அகலம் உங்களுக்கு வேணுமோ அதை முன்னாடியே செயினில் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த 24 போட்டதுனால எனக்கு நான் சைடுக்கு இது போதும், குட்டியாக பண்ணுறதுனால போதுன்னு விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இந்த கார்னர்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இந்த சைடில் 3 அந்த சைடில் 3 நம்ம விட போகிறோம். விட்டு டைரெக்டாக உள்ளே குத்திட்டு அங்கேயும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு ஸ்லீவ் போர்ஷன் 2 சைட்ஸும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2த்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா திருப்பி அந்த சைடு எப்படி நம்ம போட்டோமோ அதே போல் இங்கேயும் நம்ம போடணும். நடுவில் கேப் வந்து பாடிக்காக, 2 சைட் கேப் வந்து ஸ்லீவுக்காக. ஃபஸ்ட் அங்கே வந்து ஒரு 2 செயின் போட்டுட்டு கீழே ஒரு செயின் விட்டுட்டு பக்கத்தில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். நான் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 லேயர் 3 லேயர் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அந்த இதில் வந்து ஒரு 4 லேயர் இருக்குது. நான் 3 லேயர் தான் வர போகிறேன். ஃபஸ்ட் லேயரில் வந்துட்டு டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். இப்போது இந்த செயின் இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். டர்ன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கீழே செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷெட் போடுங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி ஒரு சுற்றி உள்ளே விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா 3 இருக்கும். அப்போ ஒரு சுற்றி 2, அடுத்து ஒரு சுற்றி 2 அப்படி எடுத்திங்கன்னா டபுள் க்ரோஷெட். அப்புறம் ஒரு செயின் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறோம். அது எதுக்காகன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. மறுபடி 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். 2, அப்புறம் ஒரு சுற்றி 2 பக்கத்தில் எடுத்து போடும்போது ஒரு வேரியேஷன் காட்டணும். இது ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப் வேறு மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு செயின் வந்து ஒன்று போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போட போகிறேன். அடுத்தது ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு சுற்றி நம்ம ஃபஸ்ட் எப்படி போட்டோமோ அதே போல் தான் 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷெட். இதே போல் அந்த லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் நான் 3 லேயர் போடுறதுனால 2 லேயர் வந்து 4 டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். 3ஆவது லேயரில் வந்து 6 டபுள் க்ரோஷெட் வர்ற மாதிரி போட போகிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஃப்ராக் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா அகலமாக கொடுக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க இதே பேட்டர்ன் நீங்கள் பெரியவங்களுக்கும் போடலாம், பெரிய குழந்தைங்களுக்கும் போடலாம். அவங்களோட அளவு வச்சு, ஆனால் செயினோட அளவு நீங்கள் அவங்களுடைய மெஷர்மெண்ட் வச்சு பார்த்து தான் நீங்கள் செயினோடது கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். இது நான் ஒரு குட்டி மினி ஃப்ராக்குன்றதுனால 24 போட்டிருக்கேன்.
பாருங்கள், தேர்ட் லேயர். இதில் வந்து உங்களுக்கு அதே போல் முதல்ல போட்ட மாதிரியே தான் 3 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், அப்புறம் 3 டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ரிப்பீட் பண்ணி போடணும். அந்த லைனை வந்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாக் பண்ணணும். தேர்ட் லேயரில் மொத்தம் 6 க்ரோஷெட் போட்டிருக்கேன். ஒரு செயின் ஒன்று போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட் இதில் இருக்கிற அந்த 3 செயின் ஆரம்பிப்போம் இல்லையா, அதோட மிடில் பாயிண்டில் உள்ள குத்தி ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை நான் கட் பண்ணிடுறேன். அதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அந்த நாட்டை வந்து மூவபிளில் இருக்கும். அதை கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே குத்தி நாட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ராக்கில் இன்னும் கீழே ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். நல்லா டைட்டாக இழுத்துட்டு இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான ஒரு மினி ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருக்கா அவங்களுக்குலாம்? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை உடனே கிளியர் பண்ணுறோம். அதுக்கு இது அந்த பார்பி டாலுக்கு போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஒரு ஹேங் பண்ணி இதில் நீங்கள் கீ செயினில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மினியேச்சர் ஃப்ராக் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பொம்மை உள்ளே விடுறதுக்கு கூட கரெக்டாக இருக்கும். இந்த லேயர்ஸ் நான் 3 தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 4 லேயர் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கலர் காம்பினேஷன் நம்ம கொடுக்கறது தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலராக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.